வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஆன்கோயிங் க்ரைம் த்ரில்லர் சீரிஸோட 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இன்சுக்கு 200 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ட்ரக் பேக் கிடச்சிருக்கும். அந்த ட்ரக் பேக் நம்ம இன்சுவோட வீட்டில் விட்டுட்டு போனது. அது எப்படியா சேல்ஸ் பண்ணி தன்னோட ஹஸ்பண்டோட ஹாஸ்பிட்டல்ஸ் பில்லை செட்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தப்பான டீலர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பானா. அந்த டைம் அங்கே சுவாவோட டீச்சரை ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா சுவாவோட டீச்சருமே ஒரு ட்ரக் டீலராக தான் இருப்பாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமேட்டுக்கு யுன்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட சில ட்ரக்ஸ் இருக்குது, எனக்கு இதை விற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுவாவோட டீச்சர் லீஜூன் கிட்டே பேசுவாங்க. அவரும் இங்கே வச்சுன்னு இதை பற்றி பேச வேணாம், வாங்க என்னோடய பிளேஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யுன்சுவை கூப்பிட்டு தன்னோட வீட்டுக்கு போவார். இதான் ஃபஸ்ட் டைம் யுன்சு ஆர்ட் டீச்சரோட வீட்டை பார்க்குற இடம். ஆர்ட் டீச்சரோட வீடை பார்க்குறதுக்கு அப்படியே வீடு மாதிரி இருக்காது, பக்கா எக்யூப்மெண்ட்ஸ்னால் இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்கும், ட்ரக்ஸ் எல்லாம் அப்படி செக் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல தான் லீஜூன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தானே ஓனாக ட்ரக்கு க்ரியேட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு யுன்சுவை கூப்பிட்டு நீங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், நான் உங்ககிட்ட ட்ரக் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பியூரிட்டி நான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ட்ரக் எந்த கலவு இருக்குது, அதோட குவான்டிட்டி என்ன அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு, குவான்டிட்டி ப்ளஸ் குவாலிட்டி ரெண்டத்தையும் செக் பண்ணுறதுக்காக போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த டைம் யுன்சு என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு பூரா சுற்றி பார்ப்பாங்க. வீடு ரொம்ப பார்க்க பிரமிப்பாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீட்டில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே உள்ளே தனியாக சீக்ரெட் ரூம் வச்சுருப்பாங்க. சீக்ரெட் ரூமில் ட்ரக் டீல் பண்ணுறது, ட்ரக் யாருக்கு சேல்ஸ் பண்ணுறது, அதை எப்படி அனலிசிஸ் பண்ணுறது, அதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இவங்க இப்படி சுற்றி பார்த்து வரதுக்குள்ளேயுமே அவர் செக் பண்ணியிருப்பார். ட்ரக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக பியூராக இருக்குமா. ஆனால் சரி ஓகே நம்ம டீல் பேசிக்கலாம், ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ரக் எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எப்பயுமே ஒரு ட்ரக்கை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லீகலாக வந்திருக்கா, அதோட ஆரிஜின் என்ன, சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சேல்ஸ் பண்ணுவார். அப்படி இல்லாமல் இவங்க பாட்டு மாட்டிக்க கூடாதுல்ல. ஏன்னா இவர் டீல் பண்ணுற ட்ரக் எல்லாமே இவர் ஓனாக க்ரியேட் பண்ணி அதை தான் விற்கிறது. இவங்க கொண்டு கொடுக்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கேட்பாங்க. ஆனால் அது யுன்சு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த டைம் கட் பண்ணால் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, நம்மோட ஆட்களை தான் காட்டுறாங்க. நம்மோட ஆட்களில் அந்த பேந்தம் ஆர்கனைசேஷன் சொன்னேன்னா அந்த கிளப்பை சேர்ந்தவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி நம்மோட ஆட்கள் எல்லாருமே இந்த பேந்தம் ஆர்கனைசேஷன் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவங்கள்ட்ட டாப் குவாலிட்டி ட்ரக் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது திருடிட்டு ஓடி வந்திருப்பான். அப்படி ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் கேங்லேருந்து துரத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அது ஆப்போசிட் கேங் இல்லை, நம்மோட சுப்பீரியர் கேங்லேருந்து துரத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் இப்போ அவங்க ஆட்கள்லாம் பிடிச்சி வச்சுட்டு நம்ம எங்கே வச்சுருக்கான், அது ட்ரக்கெல்லாம் எங்களுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன தெரியாதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் டீமில் இருக்கவே வேணும்னே தான் தெரிஞ்சு அது ஹை குவாலிட்டி ட்ரக்கு பியூராக நாங்கள் ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்காகவே இது பண்ணது, அது விவிஐபிக்காக ரெடி பண்ணது, அதை போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இது எப்படி நாங்கள் லான்ச் பண்ணுறது, புது ப்ராடக்ட் மார்க்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னே மிஸ் ஆயிடுச்சுன்றப்ப எங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா, பில்லியன் கணக்கில் எங்களுக்கு லாஸ், அதனால் நீங்களா டாலரேட் பண்ணுவீங்க, மோலா எங்கே இருக்குடான்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவனும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்களா. டென்ஷன் அந்த பேந்தம் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒருத்தன் டீல் பேச வந்திருப்பான். அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அதில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தனோட விரலை கட் பண்ணிடுவான். இப்போ இதே தான் சொல்ல போறியா, நம்ம எங்கெங்கே இல்லீகல் கான்டாக்ட் வச்சுருப்பான், எங்கெங்கே பதுக்குவான்ற எல்லாமே உனக்கு தெரியும்ல, கரெக்டாக பார்த்து கரெக்டாக சொல்கிறதுக்கு வழியே பாரு, இல்லைன்னா இந்த விரலை வெட்ட மாதிரி உன் தலையை விட்டுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக மிரட்டி விட்டு அவன் சொல்லுவான், இதான் உனக்கு கடைசியான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மட்டும் நீ தவறுபட்டு அடுத்து சாக வேண்டியதுதான், கரெக்டாக என்னோட சரக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி கொண்டு கொடுக்குறதுக்கு வழியே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே லீஜூனோட வீட்டை தான் காட்டுறாங்க. யூனா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரக் அந்த ரீஜன் உங்களுக்கு சொல்ல முடியாது, அது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகே உங்களை நான் நம்பி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப இந்த பியூரிட்டி நல்லா இருக்குன்றதுக்காக வேணால் டீலுக்கு ஓகே சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய கிடச்சிட்டே இருக்குமான்னு கேட்கும்போது இல்லை இது மட்டும்தான், அது சாம்பிள் பீஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி, ஏன்னா இவங்க நிறைய வச்சுருப்பாங்க, அம்படி தூக்கிட்டு வர மாட்டாங்க, கொஞ்சம் தானே கொண்டு காட்டியிருப்பாங்க.
சரி ஓகே, நீ உங்களுக்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறேன், ஆனால் நம்ம அக்ரிமெண்ட் தெளிவாக போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டேர்ம் சரியில்லை, அது டேர்ம் சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 பேர் ஆர்கியூ பண்ண கரெக்டாக ஒரு ஃபைனலைஸ் பண்ணி அமௌண்ட் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி டீல் பேசிக்குவாங்க. டீல் பேசிட்டு சொல்லுவாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம டீச்சரும் சரி சரி ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டும் சரி மீட் பண்ணுறோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி டிவோவில் மீட் பண்ணுவோம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, சரக்குனா கரெக்டாக இருக்கட்டும், பத்திரமா டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனிசோட்டு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. யூனிசோ அங்கேருந்து கிளம்ப போகும்போது லீஜன் கூப்பிட்டு கேட்பாங்க, ஆமாம் இந்த சரக்கு புதுசாக இருக்குது, ரொம்ப பியூராகவும் இருக்குது, இதோட ரேர் என்ன, புது மார்க்கெட் லான்ச்சில் பேர் தெரியாமல் எப்படி விற்கிறதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாதான் அவங்க சொல்லுவாங்க, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதுனால, இது பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்குன்றனால அவங்களே ஐஸ் க்யூப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை என்ன பண்ணுவான் அப்படின்னா யூனிசோ அங்கேருந்து போக சொல்லிடுவான். யூனிசோ அங்கேருந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா இந்த புதுசாக இருக்க ஐஸ் க்யூப் ட்ரக்கை பார்ப்பான். பரவாயில்ல, இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இதை வந்து நார்மல் ஆட்கள்கிட்ட நம்மளால் சேல் பண்ண முடியாது, நம்ம என்ன தான் ட்ரக்கு இல்லீகலாக சேல் பண்ணாலுமே அடுத்தவங்களோட ப்ராடக்ட் மாதிரி இருக்குது, இதை சேல் பண்ணுறதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கும், இது வந்து பெரிய பெரிய பார்ட்டியில் நம்ம லான்ச் பண்ணோன்னா தான் நமக்கு ப்ராப்ளம் வராது. அப்படி இப்போ ரீசெண்டாக என்ன பெரிய பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு சேல்ஸ் பண்ணுவான ட்ரக் லிஸ்ட்டு, அது யார் யாருக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து மிம்மி அப்படின்ற ஒரு பொண்ணோட வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த பார்ட்டிக்கு வந்து அந்த பொண்ணு கூட பழகுறவங்க எல்லாமே ரொம்ப ஹை கிளாஸ் பசங்கன்றப்ப அவங்க வந்து நிறையா வந்து சேல்ஸ் பண்ண செட் ஆகும், பேசாமல் ஒன்று பண்ணலாம், நம்ம ட்ரக்கோடு சேர்த்து இந்த ட்ரக்கையும் பேசாமல் அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம், அது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுத்தால் அதை பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துட்ருப்பான். அப்படியே கொஞ்சம் நாளும் போது மிம்மியோட பார்ட்டி நடக்கும்ல, அன்றைக்கி தான் காட்டுறாங்க. பார்ட்டிக்கு வந்து ஃபுல்லாகவே ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. ரிச் பீப்புள்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக ரொம்ப வந்து அதிகமாக காசு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதுமாதிரி பப்பில் வந்து ஃபுல்லாகவே காசு நிறைய கொட்டி கொட்டி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையுமே நிறைய பணம் செலவு பண்ணிட்டு பணத்தை தண்ணி மாதிரி இறச்சிட்டு இருப்பாங்களா. அங்கே இருக்க பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் நல்லா பெரிய இடத்து பசங்க தானே, எல்லோரும் ஒருத்தர் வந்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தருக்கு இன்ட்ரோ பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம லீஜன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா தன்னோட ட்ரக்கை வந்து விற்கிறதுக்காக வந்திருப்பான். இவனை வந்து ட்ரக் டீல் பண்ணுறதுக்குலாம் தனியாக ஒரு நேம் யூஸ் பண்ணுவான். அந்த நேம் பேர் வந்து ஜேம்ஸு. அந்த நேமை சொல்லி தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒருத்தனை மீட் பண்ணி வந்து காண்டாக்ட் பண்ணுவான். இவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாம். இவன் வந்து ஒரு பெரிய மினிஸ்டரோட ரிலேட்டிவ். இவன் மூலமாக தான் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக இவன் வந்திருக்கான். இவன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். சேம் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு சிஓ பையன்கிட்ட போய் இன்ட்ரோ பண்ணுவான். இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு புது சரக்கு இருக்குது, இந்த சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அமௌண்ட் எவ்வளோ நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்றைக்கி வந்து மிமியோட பர்த்டேன்றனால அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கான மற்ற ஏற்பாடு நான் பார்த்துட்டீங்களான்னு கேட்கும்போது எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பார்க்குறேன் இந்த சரக்கு மட்டும் செட் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு டீல் வந்து கரெக்டாக ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு பார்ட்டி வந்து ஆரம்பிப்பாங்க. பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறைய பார் அட்டெண்டர்ஸை வர சொல்லியிருப்பாங்க. அதில் பசங்களும் இருப்பாங்க பொண்ணுங்களும் இருப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் பார்ட்டியை வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதான். அந்த டைம் இந்த சாம் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து சேல் பண்ணியிருப்பான ட்ரக்கு அதை வந்து கேண்டி டைப்பில் மாற்றி எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருப்பான். அதை பர்த்டே கேண்டி கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சுப்போ ஒரு பியூர் தானே, ஆனால் அந்த ட்ரக்கோட மயக்கத்தில் எல்லோரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையுமே வந்து யூனிஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சின்ன பசங்க காசு இருக்குன்றதுக்காக எப்படி கெட்டு போகுதுக்க பாருங்கள், உலகம் கலைக்காலம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா தான் கொண்டு வந்து சேல் பண்ணுமா, ஆனால் இதுவே இப்படி பேசுமா, அதெல்லாம் அப்படி பேசிட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா. இந்த டைம் வந்து நம்ம போலீஸ்களை தான் காட்டுறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டைம் எப்படியாவது வந்து இவங்களை பிடிச்சாகணும். ஊரில் வந்து ஒரு பெரிய கிளப்பில் வந்து பார்ட்டி நடக்குது, பெரிய வீட்டு பொண்ணோட பார்ட்டி, அதில் எப்படி ட்ரக் யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அங்கே போனோம் அப்படின்னா நிறைய பேரை பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே போய் யாராவது இல்லீகலாக ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிடிச்சிட்டு வந்துடணும், அதில் நமக்கு எதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க போலீஸ்ன்றனால இவங்கள்ட்ட காசு இருக்காதுல்ல, அதனால் காஞ்சி போன பண்ணை தின்னுட்டு வந்து அந்த கிளப்புக்கு முன்னாடி வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்ட்டி ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்குமா. ஆல்ரெடி எல்லாம் ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால சிஓ பையனுக்குன்னா மிம்மியை ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. மிம்மியை ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. மிம்மியை ஹக் பண்ணணும், மிம்மி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்ட போக பார்ப்பான். அந்த டைம்
டைம் வந்து பாட்டி ரொம்ப இதாக போயிட்டுருக்குன்னா மிமி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வந்து க்ளோஸாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளா. இதை பார்க்கும்போது அவனுக்கு பொறாமையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் வந்து போய் அவனை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவான். இப்போ அவனுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை கலவரம் ஆகுது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை கலவரம் ஆகவும் இந்த விஷயம் வந்து ஹீரோ பார்ப்பாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து போலீஸ் வந்துடும், பின் எப்படி பாட்டி கன்டினியூ பண்ணுன்றதுக்காக ஃபஸ்ட் இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம்ன்றவனோட ஃப்ரெண்டு பையனை வந்து துரத்தி விடுவான். இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் கிம் தான் பெரிய எடுத்த பையன், நீ இதுக்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கும் போது இல்லை நானும் இங்கே வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பெரிய எடுத்த பசங்க தான். ஆனால் இந்த மாதிரி இல்லீகலான டீல் பண்ணும்போது பெரிய கலவரம் ஆச்சுன்னா போலீஸ் வந்துடுவாங்களே, வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிருன்றனால இங்கே இது பண்ண விட மாட்டாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். இவ விட்டால் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களை கூட்டிகிட்டு போய் ஒன்று தூக்கிட்டு போய் கொண்டுக்கிட்டா அப்படியே கிளப்புக்கு வெளியில் போட்டுருவாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் நான் யார் தெரியுமா, என் சொசைட்டி என்ன தெரியுமா, எனக்கு கெப்பாசிட்டி என்ன தெரியுமா, நான் ஆரம்பிப்பானே என்ன விளக்கமாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போட்டு முத்து வரா. இது எல்லாத்தையும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த யூனிஸ் பார்ப்பாங்க. அட பாவி இவ்வளோ வயலண்ட்டாக வரப்பா, பகலில் ஆர்ட் டீச்சராக எவ்வளோ கூலாக இருந்தான், இப்போ இவ்வளோ கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறானே, இதெல்லாம் நம்ம டிவியில் தான் நான் பார்த்தப்போ நேரில் பார்க்குறோம், நம்மளும் க்ரைம் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் திம்மோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா ஆல்ரெடி இந்த ஒளிஞ்சிருக்க ஹீரோயினை பார்த்துருப்போம் போல இருக்கு. அஜுமா நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒன்றால் தான் நான் இன்றைக்கி மாட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை வந்து இப்போ டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவானா. இல்லை எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. திருப்பி என் பக்கத்தில் வந்து அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது தங்கிட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் கன் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனும் போது தலைக்கீரை இருக்குன்னா தன்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போவான். ஹீரோயின் கத்துவாங்கட்டி இப்படியே குடிச்சுட்டு போதையில் போனால் என்கிட்ட ஆக்சிடென்ட் ஆகி தொலைஞ்சிட போதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே போகிற வழியில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். அவன் கார் ஆக்சிடென்ட் ஆனால இப்போ இந்த ரீசெண்டாக பக்கத்தில் ஆக்சிடென்ட்னோடனே போலீஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதை செக் பண்ணுறது தானே போவாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு காரில் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவன் இப்போ வந்து ட்ரக் எடுத்திருக்கானா, அந்த ட்ரக் வந்து இந்த காரில் வச்சுருப்பான். ஆக்சுவலி இதே ட்ரக்கை தானே அவங்க பிடிச்சிருப்பாங்க நம்மக்கிட்ட இருந்துட்டு. இது நம்மக்கிட்ட இருந்து பிடிச்சி ட்ரக் மாதிரியே இருக்கே. அப்போ வந்து சோர்ஸ் வந்து இங்கே எங்கேயோ தான் இருக்குது. இந்த ரூட் வழியாக வந்திருக்கானா இவன் அந்த கிளப்லேருந்து தான் வந்திருக்கான் போல இருக்குது. சரி நம்ம அந்த கிளப்புக்கு போகலாம். இவ்வளோ நேரம் எந்த கிளப்புன்னு தெரியாமல் ஒவ்வொரு கிளப்பாக சுற்றிட்டு இருந்தோம்ல, இப்போ கிளப்பு தெரிஞ்சு போச்சு, அங்கே போய் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்களா அவங்க ட்ரீட்மெண்ட் ஆட்கள்லாம் கூப்பிட்டுட்டு கிளப்புக்கு வந்துட்டு இருப்பாங்க. யூன்ஸுக்கு தான் தெரியும்ல இப்போ போய் கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட எப்படியே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு யூன்ஸும் வருவாங்க. வந்து பார்ட்டியில் வந்து பசங்க பொண்ணுங்களாம் ரொம்ப குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்குவாங்களா. அதில் வந்து யூன்ஸு பேசுகிற அவனுக்கு கேட்கவே கேட்காது. சரி எப்படியா உள்ளே பூந்து போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால் அங்கே இடமே இருக்காதா, எப்படா பூந்து போகிறேன்னு சொல்லிட்டு தவழ்ந்து போயிட்டு இருப்பாங்க. யூன்ஸும் இந்த மாதிரி தவழ்ந்து ஹீரோ கிட்ட போகிறதுக்குள்ளேயுமே ஹீரோ வந்து ஷார்ட்கள் செட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நியூஸ் வரும் இந்த மாதிரி போலீஸ் வராங்கன்னு சொல்லுவோம். உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு கால் பண்ணி தன்னோட ஆட்கள் தான் வர சொல்லிட்டு இந்த ட்ரக் சேல் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸையும் வந்து அழைச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆட்களை வச்சு இந்த பசங்களாம் ட்ரக் எடுத்திருக்காங்களே அவங்களாம் எங்கேயும் மாட்டிக்க கூடாது, மாட்டினா நமக்கு வந்து காசு கிடைக்காது, எல்லாமே பெரிய எடுத்து பசங்க, அது மினிஸ்டர் பையன் சிஓ பையனாக இருக்கான், ஆனால் மாட்டிடக்கூடாது, பத்திரமா டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் யூன்ஸுக்கும் வேலை கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணுறேன்னா போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அந்த பசங்க இருக்க ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இரு, பசங்க எப்பயும் மாட்டிக்கூடாது, அப்போ தான் நம்ம டீல் முடியும்னு சொல்லவும் யூன்ஸும் அந்த வேலையை பார்ப்பாங்க. கரெக்டாக போலீஸும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது பார்ட்டி எப்பயும் போல பார்ட்டி மாதிரி போயிட்டு இருக்குமா, இங்கே ட்ரக் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூமாக செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி பசங்க ட்ரக் எடுத்தவங்கன்னா எங்கே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமுக்கு கொண்டு போன மாதிரி காட்டும். அங்கே தான் இருக்காங்களா, போய் பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் அங்கே போவாங்களாம். ஹீரோ ஆல்ரெடி மாஸ்டர் பிளான் பண்ணியிருப்பார்ல, டக்குன்னு ரூமை மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாரு. போலீஸ் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்க்கும்போது ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க. கடைசியில் இதெல்லாம் எப்படி பண்ணார் அப்படின்னா ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோயின்ட்ட சொல்லி நீ ஆல்ரெடி ரூமோட நம்பர் எல்லாத்தையும் மாற்றிடு, நாங்கள் கொஞ்சம் கேப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி மாற்றி வைக்கவும் இவங்க வந்து அந்த கேப்பில் வந்து அந்த பசங்களை எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ணி விட்ருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணவும் போலீஸ்க்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ரூமில் என்ன மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு அங்கே வந்து கிளம்பி போவாங்க. இங்கே எனக்குள்ள ஹீரோயின் இந்த மாதிரி டீல் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்கல்ல, முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படா நல்லபடியாக டீல் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ டீல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கணும்ல, இதுக்கான பேமெண்ட் எல்லாம் ஹீரோ வாங்கியிருப்பார். மொத்த ஹாஸையும் கொண்டு வந்து கொடுத்து ஹீரோயின்ட்டு இது உன்னோட பங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஷேர்
பிரித்து கொடுப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னு, இந்த சரக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான் பசங்களுக்கு, ஐஸ் க்யூப் தான் வேணும்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க. உன்னோட ஐஸ் க்யூப் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுன்றனால நம்ம கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க, உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு பேக் நிறைய வச்சுருக்காங்களே அவங்களுக்கு தெரியும்ல. ஆனால் சரின்னு சொல்லவும், சரி ஓகே நீங்கள் போய் அதை வந்து அடுத்து ரெடி பண்ணு, நான் வந்து உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை காசு கொடுத்து அனுப்பி விட்ருவான். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோக்கு வந்து தன்னோட ஆட்கள் மூலமாக கால் வரும். இந்த மாதிரி வந்து நீ சேல்ஸ் பண்ண ட்ரக் வந்து திருட்டு ட்ரக்கு, அது வந்து பேந்தம் குரூப்போடது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அதோட சாம்பிள் கூட செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா சாம்பிள் வாங்கி செக் பண்ணி பார்ப்பான். செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, ஆமாம் இது திருட்டு ட்ரக் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இதுக்கான எவிடன்ஸ் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவான். அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு தான் இல்லீகல் ட்ரக் சேல் பண்ணதில் அமௌண்ட் கிடச்சிருச்சுல, அதனால் தன்னோட ஹஸ்பண்டை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது தேவையான பணத்தெல்லாம் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டுக்கான ஹை ஃபெசிலிட்டி ட்ரீட்மெண்ட்னா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னோட பொண்ணு சூவா வந்து ரொம்ப நாளாக ஃபோன்னா கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோனு வேறு ஏதாவது தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தன்னோட வீட்டு செலவுக்கு, வீடு அடமானத்தில் இருக்கும்ல, அதனால் அந்த வீட்டு செலவுக்கு எல்லாமே அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு எப்பயும் போல் வந்து வேலைக்கு கிளம்பி வேலை பார்க்குறதுக்காக போவாங்க. இந்த டைம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கால் வந்திருக்கும். என்னென்னா புதுசாக வந்து ஒரு பையன் வந்து மீட் பண்ணி வந்து ட்ரக் வாங்கணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு, உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலே கிளம்ப அந்த பையனுக்கு ட்ரக் விற்கிறதுக்காக போவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பையன் வந்து பேந்தம் கேங்கோட ஆள் போல் இருக்குது. வருஷமாக இங்கேருந்து வந்து மாட்டிக்கிட்டோமா, இனிமேல் இங்கேருந்து வரக்கூடாது, தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ ஒரு வழியாக வந்து அங்கே தப்பிச்சு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். வந்தவர் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவார். அப்போ இந்த ட்ரக்கு வந்து இல்லீகல் ட்ரக்கு தான், அந்த பேந்தம் குரூப் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க, நானும் யார்கிட்டையோ இருக்குன்னு பார்த்தா அந்த பேந்தம் குரூப் வருதா, நம்ம இனிமேல் பார்த்து தான் டீல் பண்ணிடணும், ஏன்னா அவங்க பெரிய ட்ரக் மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து முடிவு பண்ணுவார். அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ என்ன பண்ணுவார்னா எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பி தன்னோட ஸ்கூலுக்கு வந்து ஆர்ட் டீச்சர் தானே அவர், டிராயிங் சொல்லிக் கொடுக்கறதுக்காக போயிடுவார். இங்கே ஹீரோயின் எப்பயும் போல் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தன்னோட சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு வந்து போவாங்களா. அங்கே வேலைக்கு போகும்போது அவங்க கூட வந்து புதுசாக ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பான். அந்த பையனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பான். இந்த ஹீரோயினுக்கு புரியுது, யாரோ ஒருத்தன் தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான், ஏதோ ஒரு பண்ண போகிறான் அப்படின்றது புரியுது. இந்த பெருசாக வந்து பயத்தை வெளியே காட்டாமல் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் சேல்ஸ் பண்ணுறது வந்து இல்லீகல் ட்ரக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அதுவும் பேந்தம் கம்பெனியோட ட்ரக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ட்ரக் வாங்கி சேல் பண்ணுவாங்களா. இப்போ ஹீரோவும் சரி ஹீரோயின் சரி இந்த ஒரு ட்ரக் மாஃபியாக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஒரு தடவை அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்றப்ப இவங்க பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்ல. இப்போ இவங்க வந்து அவங்கக்கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா எப்படி தப்பிக்க போகிறாங்க, அப்படி இல்லைன்னா மாட்டாமே தப்பிப்பாங்களா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.